தலைமை கழகத்தின் சார்பில் வர்ற அறிவிப்பு வைகோவுக்கு தெரியாமலே வருது அப்படின்னா அப்ப வைகோ என்னவா இருக்காரு கட்சியில? ஆனா மகனுக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு காலைல அண்ணன் மல்லை சத்யா சொல்லியிருக்காரு, மதிமுக மகன் திமுகவாக மாறிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. இப்ப வைகோவோட கட்டுப்பாட்டுல வைகோ இல்ல. அதுதான் யதார்த்தமான உண்மை. கட்சி எப்படி அவர் அவரே அவர் கட்டுப்பாட்டுல இல்லாதப்ப கட்சி எப்படி அவருடைய கட்டுப்பாட்டுல நீங்க இருக்கும்? கட்சியும் சொல்றதெல்லாம் அவரோட கட்டுப்பாட்டுல இருக்கு. ஓகே. இல்ல நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா துரை வைகோ என்னமோ வைகோ வீட்டு சிறையில வச்சிருக்கிற மாதிரியும் அவருக்கு ஏதோ ஒரு உரிமையே இல்லாத மாதிரி தெரியுதே. இப்ப இதெல்லாம் வீட்டு சிறையில வச்சிருக்காருங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி வீட்டு சிறையில இருக்கிறவரு அங்க வராரு இங்க வரான்னு கேட்பாங்க. வீட்டு சிறை இல்ல, ஆனா அவருடைய கட்டுப்பாட்டில் தான் முழுமையாக இருக்கிறார். ஒண்ணு வேணும், ம், அவருக்கு உதவியாளராக, பர்சனல் உதவியாளராக இருந்த 2 பேரை முதல்ல நீக்கினாங்க. ம், அவருக்கு தனிப்பட்ட உதவியாளராக இருந்த 2 பேரை நீக்கினாங்க. ஒண்ணு, வெளி தொடர்பு அவருக்கு கிடைக்க கூடாதுன்னு. இன்னொன்னு, யார் நிர்வாகிகள் யார் மூலமாக தொடர்பு கொள்கிறார்கள்ங்கிறத இவங்க மானிட்டர் பண்ணிட்டாங்க. மானிட்டர் பண்ணி 2 பேரையும் முதல்ல துண்டிக்கிறாங்க. துண்டிச்சுட்டு ஒரு உதவியாளரே இல்லாம மெய்காப்பாளரை உதவியாளரா போறாங்க. தொண்டர் படையில இருந்தவர் உதவியாளர், இப்ப அவருக்கு உதவியாளரே கிடையாது. ம். தொண்டர் படையில இருந்தவர் உதவியாளரா மாறுறாரு. அதுக்கப்புறம் அவர் கூட நீண்ட காலமாக இருக்கிற உதவியாளரை கையில எடுக்கிறாங்க. கையில எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் போன் பண்ணாலும் கொடுக்க கூடாது, யார் போன் பண்ணி எதை சொல்ல சொன்னாலும் சொல்லக்கூடாது, கடிதங்கள் வந்தா நேரா அவர் கைக்கு போக கூடாது, என்கிட்ட சொல்லணும்.